அம்பேத்கரையும் 50 இந்த தொகுதிகளை தொகுக்கின்ற இந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன். இதில் குறிப்பாக சில விஷயம் பேசுகிறது பகிர்ந்துக்கிறதுல எனக்கு கொஞ்சம் ஒரு மன ஆறுதல் கிடைக்குது. அதில் குறிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயம் அவர் புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய குடும்பத்துக்கிட்ட எப்படி இருந்தார் அப்படின்றத தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அம்பேத்கருக்கு அவருடைய பிள்ளைகள் உயிரோடு இருந்த பிள்ளைகள் ஒரே ஒரு பையன் ஒரு மகள் தான் நினைக்கிறேன். மீதி பேர் அத்தனை பேரும் இறந்துட்டாங்க. அவர் சமூக பணியில் இருக்கின்ற காலத்துலேயும் அது எல்லாருமே இறந்துட்டாங்க. சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது ரத்னான்ற பையன் இறந்ததை பற்றியெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டெல்லாம் எழுதியிருக்கிறாரு. அவருக்கு ஒரே ஒரு மகன். அந்த ஒரே ஒரு மகனுக்கு அவர் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் எழுதி கொடுக்கல. தன்னுடைய சொத்துக்கள் அத்தனையும் மக்கள் கல்விக் கழகம் என்கின்ற அமைப்புக்கு தான், அவர் உருவாக்கின அமைப்புக்கு தான் அந்த சொத்துக்களை எல்லாம் கொடுத்தாரு. அந்த அமைப்பு ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களை இன்றைக்கு நடத்திக்கிட்டு இருக்குது. அவர் தன் மகனுக்கு என்ன கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தா, தான் நடத்தி வந்த பத்திரிகையுடைய அச்சகத்தை அவர் கொடுத்தாரு. இந்த அச்சகத்தை இந்த காலத்தில் நீங்கள் நடத்தணும்னா முழுக்க முழுக்க நஷ்டத்திலே தான் போகக்கூடிய ஒரு அச்சகத்தை தன்னுடைய மகனுக்கு கொடுத்தாரு. அவரால் யஷ்வந்த்ராவால் அந்த அச்சகத்தை நடத்த முடியாத ஒரு சூழல் இருந்தப்போ தான் அம்பேத்கருடைய துணைவர்கள் அப்படின்னு இல்லாத பிஏன்னு சொல்லக்கூடியவர்களில் சங்கரானந்த் சாஸ்திரி என்பவர் ஒருத்தர் இருந்தார். அவர் தலித் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சமஸ்கிருதத்தில் சாஸ்திரி பட்டம் பெற்றவர். அவர் அதாவது சமஸ்கிருத பண்டிதர் பட்டம் பெற்றவர். அதனால தான் சங்கரானந்த் சாஸ்திரி என்று பேர். அவர் அம்பேத்கருக்கு உதவியாளராக இருந்தார். அந்த சங்கரானந்த் சாஸ்திரிக்கிட்ட அவர்கிட்ட யஷ்வந்த்ராவ் சொல்லி, ஏன்னா அப்பா கிட்ட நேரடியாக பண உதவி கேட்டால் அவர் திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்திற்கு மேலே திட்டம் போட்டு அவர்கிட்ட போயிட்டு சங்கரானந்த் சாஸ்திரி கேட்குறார். போய் தன்னுடைய உங்கள் மகனுக்கு கடன் தொல்லை இருக்குது, அவருக்கு அச்சகத்தை நடத்துறதுக்கு நீங்கள் பண உதவி செய்யணுன்றப்போ அம்பேத்கர் கொதிச்சிட்டார். அப்படி கொதிச்சு, ஒரு அச்சகத்தை நடத்த துப்பு இல்லை, நான் பணத்தை கொடுத்தா மட்டும் அவனால் நடத்த முடியுமா அப்படின்னு கண்ணா அப்படின்னான்னு திட்டி, என்னுடைய சம்பாத்தியமெல்லாம் மக்களுக்காக தான், இவனுக்கு தேவையான படிப்பை நான் கொடுத்துட்டேன், தேவையான அச்சகத்தை கொடுத்துருக்குறேன், அதை வச்சு அவன் பழிச்சிக்கிட்டோம், என் மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தெல்லாம் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனுக்கே அவர் உதவி செய்ய மறுத்தவர். அவர் அந்த வகையில் அவர் தன்னுடைய மக்களை எந்த அளவிற்கு நேசித்தார் அப்படின்றத இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த காலத்து அரசியல்வாதிகள் தங்களுடைய குடும்பத்துக்கு எப்படியெல்லாம் சேர்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் இந்த ஒரு விஷயம் அம்பேத்கர் வாழ்க்கையில் எவ்வளோ சுவாரஸ்யமானதுன்னு புரிஞ்சுக்க முடியும்.